இன்றைக்கு ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது கற்பனையான நோடுகள் அல்ல, கிரகணத்தில் உருவான பூமி மற்றும் சந்திரனுடைய நிழல்கள் அல்ல. ராகு கேதுகளுக்கு உண்மையான பெயர் என்பது இங்கே நம் தமிழர்கள் சூட்டிய கருநாகம் செந்நாகம் என்பதுதான் ஆகச் சிறந்த ஒரு உண்மை. அதனோடு இணைத்து அந்த ராகு கேதுக்களுக்கான பெயர் காரணமும், அதாவது ராகு கேதுக்களுக்கான பெயர் காரணம் அல்ல, யூரேனஸ் நெப்டியூன்னு சொல்லக்கூடிய தமிழன் பெயர் சூட்டிய பெயர் காரணம் கருநாகம் செந்நாகம் அப்படிங்கிற பெயர் காரணமும், நாகம் என்பதனுடைய அந்த யூரேனஸ் நெப்டியூனுடைய செயல்பாடுகளின்படி, சரிங்களா, அதனுடைய இயக்கங்களின்படி நாகம் என்று எதனால் அதற்கு பெயர் கொடுத்தார்கள் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எந்த மூல நூல்கள்லையும் நீங்கள் தேடினாலும் கிடைக்காது. அதனோடு மட்டுமில்லை, எந்த ஜோதிடர்கிட்ட போய் கேட்டாலும் அவங்களுக்கு இதுக்கு பதில் தெரியாது. சரிங்க, நீங்கள் டாப் மோஸ்ட் ஜோதிடர்கிட்ட நீங்கள் போய் கேட்டாலும் சரி, இந்த உண்மையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இந்த பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்தை பற்றின அறியக்கூடிய உன்னத அந்த தகுதி அப்படிங்கிறது அவரவர்களுடைய சுய ஜாதகத்தின்படி இங்கே கிடைக்கிறது. ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு மிக ஆகப்பெரும் ஒரு பிரபஞ்சத்தினுடைய உண்மை. அந்த பிரபஞ்சத்தினுடைய உண்மையை இங்கே ராகு கேதுக்கள் என்ன அப்படின்னு தெரியாத ஒரு ஜோதிடரால் இங்கே அந்த பிரபஞ்சத்தினுடைய உண்மையை சொல்ல முடியாது. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஜோதிடர்களுக்கும் ராகு கேதுக்கள் அப்படிங்கிற உண்மையான செந்நாகம் கருநாகம் என்பது யூரேனஸ் நெப்டியூன் தான் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இன்றைக்கு வரைக்கும் அறியாமையில் மூழ்கி இருக்கிறாங்க, பிரபஞ்ச புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. அதை பற்றி தான் பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யூரேனஸ் நெப்டியூன் அப்படிங்கிறது செந்நாகம் கருநாகம் அப்படிங்கிறது தான் யூரேனஸ் நெப்டியூன் அப்படிங்கிறத ஒரு மிக பெரும் எக்ஸ்பிளனேஷனாக மிக துல்லியமாக பார்க்க போகிறோம். இறுதி வரைக்கும் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரிதல் கிடைக்கும். ஜோதிடம் அப்படிங்கிறது இந்த பூமியில் பிறந்த மனிதர்களுக்கு மட்டுமே ஆன பிறவி வினையை சொல்லக்கூடிய, அந்த பிறவி வினையை மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட் டூல் தான், சரிங்களா. அந்த பிரபஞ்ச பலன்களை மனிதனுக்கு இங்கே கொடுக்கப்பட்ட அந்த பிரபஞ்ச பலன்களை மாற்றி கட்டமைக்கக்கூடிய கலையெல்லாம் அங்கே கிடையாது. இந்த உன்னதமான இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஒரு ஆகப்பெரும் புரிதல் அப்படிங்கிறத ஒரு தன்மையை இங்கே சொல்வது கேது மட்டும்தான். அதிலும் மிக குறிப்பாக அந்த கேதுவை பற்றியே இங்கே யாருக்கும் புரிதல் இல்லை, எந்த ஜோதிடர்களுக்கும் இங்கே இல்லை. அதுதான் உண்மை. அப்படி இல்லாததுனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிரகணத்தில் உருவானது ராகு கேதுக்கள் அப்படிங்கிற ஒரு பிரபஞ்ச புரிதல் இல்லாத ஜோதிடர்களாக இங்கே எல்லாருமே இருந்துகிட்ருக்குறாங்க. மூல நூல்களில் அங்கே சொல்லப்பட்டதும் அதுதாங்க அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கிறாங்க. மூல நூல்களே இங்கே சமஸ்கிருத மகரிஷிகளாலெல்லாம் இங்கே எதுவுமே இயற்றப்படலை. ஜோதிடத்தினுடைய மூலவர்கள் அப்படிங்கிறது இங்கே தமிழர்கள் தான். மூலவர்கள் எழுதிய அந்த ஜோதிட மறைகள் அப்படிங்கிறது இங்கே மறைக்கப்பட்டு தமிழிலிருந்து அழிக்கப்பட்டு இங்கே சமஸ்கிருதமாக கன்வெர்ட் பண்ணப்பட்டது. தமிழர்கள் மிக சிறப்பாக இங்கே சனி வரைக்கும் அவங்களுடைய கண்களில் தெரிஞ்சது. அதற்கு பிறகு இருக்கக்கூடிய 2 கோள்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கண்களில் புலப்படலை. ஆனாலும் அந்த கோள்கள் அப்படிங்கிறத தாக்கத்தை இந்த பூமியில் வாழக்கூடிய இந்த மனிதர்களுக்கு ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத உணர்ந்து அதை என்ன சொன்னாங்க அப்படின்னா நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொன்னாங்க. கிரகங்கள்னு சொல்லலை, சரிங்களா, நிழல் கிரகங்கள் தான் சொன்னாங்க. பொய்யான கிரகணத்தில் உருவான நோடுகளாக அவங்க கட்டமைக்கப்படலை. அதிலும் மிக உன்னதமாக சனிக்கு அடுத்து இருக்கக்கூடிய கிரகத்தை அவங்க செந்நாகம் அப்படின்னும், அதற்கு அடுத்தது கடைகோடியில் இருக்கக்கூடியதை கருநாகம் அப்படின்னு சொல்லலை, சரிங்களா. மிக துல்லியமாக சனிக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த யூரேனஸ் அப்படிங்கிறத இங்கே கருநாகம் சொன்னாங்க. கருநாகம் செந்நாகத்தோடு நிறுத்திட்டாங்க.
அதனால தான் 12ஆம் பாவகத்தில் இறுதி நிலையில் சென்னாகம் சொல்லக்கூடிய அந்த நெப்டியூன் என்கின்ற கிரகமானது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு அடுத்த பிறவி இல்லை அப்படிங்கிற கான்செப்டை மிக உன்னதமாக சொன்னாங்க. அதற்கு உண்மையான காரணம் அப்படிங்கிறது ஒரு கிரிக்கெட் பால் வீசப்படுகிறது, அது அவுட் ஆஃப் ஸ்டேடியம் சென்றுச்சு. அப்போ அவுட் ஆஃப் ஸ்டேடியம் போயிடுச்சு அப்படின்னா, அல்லது அந்த கிரிக்கெட் பால் கடைசி பந்து, அந்த ஆட்டத்தினுடைய கடைசி பந்து வீசப்படுகிறது, அந்த வீசப்படுகிற பந்து அப்படிங்கிறது அவுட் ஆஃப் ஸ்டேடியம் போயிடுச்சு. அப்போ மீண்டும் அந்த ஆட்டத்தில் அந்த பந்து வீசப்படாது. அந்த ஆட்டம் என்பது அதனோடு நிறைவடைந்து விட்டது. இதைத்தான் இந்த கேது 12ஆம் பாவகத்தில் இருக்கிறத சொல்லுது. இயல்பாகவே 12ஆம் பாவகம் அப்படிங்கிறது இங்கே லக்னம் என்கின்ற உயிர் பாவகத்தை அங்கே துரத்திக்கிட்டே இருக்கும். லக்னம் என்கின்ற உயிர் பாவகம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தனப்பாவகம் அப்படிங்கிறத இங்கே துரத்திக்கிட்டே இருக்கும். ஒரு நீள்வட்ட ஓட்டம்தான், சரிங்களா? எப்போது அந்த 12ஆம் பாவக கையில் இந்த உயிர் என்பது இங்கே மாட்டுகிறதோ அப்போது இங்கே என்ன ஆகும்? அந்த உயிர் விரயமாகும். இந்த இடத்துல கேது அமர்றப்ப நாம் இந்த மட்டைப்பந்து உதாரணம் சொன்னல கிரிக்கெட், அது அந்த கான்செப்டின் படி 12ஆம் பாவகத்தில் இங்கே கேது அமரப்பட்டவருக்கான ஒரு தன்மை அப்படிங்கிறது இங்கே சொல்லப்படுகிறது. சரிங்களா? இதை மட்டும் கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா இவங்க வச்சிருக்கிற அனைத்து மூல நூல்களுமே இங்கே தமிழிலிருந்து அங்கே மொழிபெயர்க்கப்பட்டது தான். தமிழர்கள் தான் ஜோதிடத்தினுடைய மூலவர்கள். அதனால தான் இந்த பூமியில் சித்திரையில் சூரியனுடைய ஒளித்தன்மை உச்சம் பெறுகின்ற, அதே போல் ஐப்பசியில் அதே சூரிய ஒளியின் தன்மை நீச்சம் பெறுகின்ற அந்த பகுதிகளில் பிறந்த அந்த குறிப்பிட்ட மனிதருக்கு மட்டும்தான் இங்கே ஜோதிடம் வேலை செய்யும். மற்ற பகுதிகளில் இருந்தவங்களுக்கெல்லாம் இங்கே வேலை செய்யாது. இது உண்மை. இந்த உண்மை இருக்கிறதுனால தான் இங்கே இன்றைக்கும் தமிழனுக்கு தான் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு ஆகப்பெரும் புரிதல் அப்படிங்கிறது இல்லை, எவனுக்குமே இல்லை. ஆனால் அதை புரிய வைக்க முடியும். சரிங்களா? அதனோடு மட்டுமல்ல, தமிழர்கள் அங்கே எந்த இடத்திலும் அவங்க சூரியனை இங்கே உள்ள கொண்டே வரல. பூமி அப்படிங்கிறது தான், நாம் வாழக்கூடிய அந்த பூமி அப்படிங்கிறது தான் அங்கே இருந்ததை தவிர்த்து பிறகு இங்கே அந்த சூரியன் அப்படிங்கிறது அங்கே கொடுக்கப்பட்டது. நட்சத்திரத்துக்கு இங்கே என்ன இல்லைங்க, 12 பாவகங்கள்லையும் இடம் இல்லைங்க. கிரகங்களுக்கு மட்டும்தான் 12 பாவங்களில் இங்கே இடம். நம்மளுடைய பூமி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு நீள்வட்டத்தினுடைய கோணத்தினாலும் அந்த 360 அப்படிங்கிற கான்செப்டில் நமக்கு வரும். சரி, இங்கே அதற்கு அடுத்ததாக இந்த 12 பாவகம் அப்படிங்கிறதும் 30 பாகைகளை கொண்டதாக இருக்கும். அந்த 30 × 12 = 360ங்கிற ஒரு நீள்வட்டத்தினுடைய கோணத்தினுடைய அளவு கிடச்சிரும். இது பூமி ஒரு முறை தன்னுடைய சுழற்சியை இங்கே பூர்த்தி செய்வதற்கான ஒரு கோணத்தின் அளவு. இதைத்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சித்திரையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பூமி அப்படிங்கிறது மேசத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும். அதே போல் ஐப்பசியில் நீச்சம் பெற்ற நிலையில் இருக்கும். மற்ற கிரகங்களுக்கு இந்த ஒளித்தன்மையை புரியணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கடினம். ஆனால் நம்மளுடைய பூமிக்கு இந்த ஒளித்தன்மையை புரியணும் அப்படின்னா மிக மிக எளிது. சரிங்களா? ஏன் எளிது அப்படின்னா சித்திரை மாதங்க வெயில் உச்சமாக இருக்கும், ஐப்பசி மாதங்க வெயில் என்ன இருக்கும் இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியான நிலையில் இருக்கும். இதிலேருந்து மீண்டு வரக்கூடிய அந்த அடுத்த மாதமான கார்த்திகையை தான் இங்கே முதல் விளக்கேற்றி நீச்சத்திலிருந்து நம்மளுடைய பூமியினுடைய ஒளித்தன்மை இங்கே சிறு ஒளிப்பொழிவை அடைந்து விட்டது அப்படிங்கிறத சொன்னான். அந்த கார்த்திகையில் அந்த முழு நிலவு நம்மளுடைய துணைக்கோளும் ஒரு முழு நிலவாக பிரதிபலித்து அதனுடைய ஒளியை நம்மளுடைய பூமியில் அனைத்து பகுதியும் இல்லை, தமிழன் வாழக்கூடிய பகுதி மட்டும், அந்த பகுதியில் அந்த முழு நிலவு தெரிகின்ற போது புவியில் அவன் வாழக்கூடிய அந்த பகுதி ஒரு உன்னதமான ஒரு ஒளித்தன்மையை இங்கே அடைகிறது. அப்படிங்கிறத பறைசாற்றுவதற்குத்தான் புவியினுடைய ஒளித்தன்மையினை இங்கே உணர்ந்து வைத்திருந்தவன் அப்படிங்கிறது தமிழன் மட்டும்தான். அன்றைய நாள் அப்படிங்கிறதுல அந்த முழு நிலவும் அந்த கார்த்திகையில் முழு நிலவும் தோன்றுகின்ற போது அவன் விளக்கை ஏற்றினான், கார்த்திகை தீபத்தை அவன் கொண்டாடினான். அப்படிங்கிறத தாண்டி
அந்த தமிழன் வாழ்ந்த அந்த பூமியினுடைய ஒரு பகுதியினுடைய ஒளித்தன்மையினை, ஒளி தத்துவத்தை மிக பெரும் உன்னதமாக புரிந்து வைத்திருந்தவன் தமிழன் மட்டும்தான். வேற எங்கேயாவது இங்கே தீபம், கார்த்திகை தீபம் கொண்டாடுறாங்கன்னா தமிழர்களுடைய மரபை பயன்படுத்தி அவர்கள் கொண்டாடுகிறார்களே தவிர்த்து இது ஒரு இனத்திற்கான ஒரு விழா, உன்னதமான அறிவியல். சரி, அனைத்துமே இங்கே மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. இதுதான் உண்மை. இங்கே மூல நூல்களில் ஏன் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தகுந்தாப்பில் மாடிஃபை பண்ணிக்கிட்டதில் 3 முக்கியமான ஒரு அடிப்படை பிழைகள் அப்படிங்கிறது. ஒன்று, அங்கே பூமிக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அங்கே சூரியன்னு போட்டது. ஏன்னா அவங்க கன்வெர்ட் பண்ணும்போது என்ன அவங்களுடைய அறிவு என்னவாக இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு பிரபஞ்ச புரிதல்லாம் கிடையாது. பிரபஞ்ச புரிதல் இல்லாததுனால தான் அங்கே தமிழர்களிடமிருந்து அந்த மறைகளை அவங்க கன்வெர்ட் பண்ணாங்க. இல்லைன்னா அவங்களே ஓனாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. சரி, முக்கியமாக அவங்களுடைய கான்செப்ட் படி இங்கே பூமி சுழல்வதில்லை. பூமி சுழன்றுச்சு அப்படின்னா இங்கே என்ன ஆயிடுவோம் அப்படின்னா நம்மெல்லாம் கீழே விழுந்துருவோம். அப்போ பூமி சுழலாது. முட்டா பைக்க தமிழன், அந்த முட்டாப்பய தமிழன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா பூமியை கொண்டு அந்த கட்டத்தில் கொண்டு போட்டிருக்கான். அப்போ நாம் அறிவார்ந்து என்ன செய்யணும்? சூரியன் தாண்டா அங்கே ஒதுக்கி இங்கே மறையுது. சூரியன் தான் என்ன செய்யுது? ஒரு இடத்துல உதிச்சு ஒரு இடத்துல மறையுது. அப்போ அதுதான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அவள் அடிஷ்னலாக கண்டுபிடிக்கிறார். கோட்பாடை வந்து மறுபடியும் உள்ளே புகுத்துறாங்க. அந்த கொடுமை தான் இன்னைக்கு வரைக்கும் மாற்ற முடியாமல் இருக்குது. அதற்கு பிறகு அந்த ராகு கேதுங்கிற வார்த்தையே அதற்கு பிறகு தான் உள்ளே வருது. கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் அந்த வார்த்தைகள் இல்லை. சரிங்களா? தமிழன் சொன்னது செந்நாகம் கருநாகம் என்று மிக துல்லியமாக சொன்னான். அதற்கு அடுத்தது இங்கே கருநாகம் செந்நாகம் சொன்னால அப்போ ஒரு சர்ப்பம். அப்போ இது என்ன ஆகுது? ஒரு கிரகணம் அப்படிங்கிற ஒரு இருள் விழுங்குகின்ற போது உருவாகின்ற கற்பனையான நோடுகள் அப்படிங்கிறது ராகு கேதுக்கள் அப்படிங்கிறத ஒரு கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. முட்டாள்தனம் தான் இது. சரிங்களா? இங்கே ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது இங்கே கிரகணத்தில் உருவானது கிடையாது. இதை சொன்னவங்க தான் இங்கே கிரகணத்தில் உருவானவங்க. கிரகணத்தில் உருவானவங்க அப்படின்னா நம்ம ஆளுக்கு மிக தெளிவாக. அப்போ ராகுக்கு ஏன் வந்து கருநாகம்னு பேர் வச்சான் அப்படின்னா நாகம்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல கருநாகம் அப்படிங்கிறதுக்கான பெயர் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று அறிவியல் சொல்கிறது. அந்த யூரனஸ் அப்படிங்கிறதுல துருவ ஒளித்தன்மையின் அடிப்படையில் எப்போதுமே அதனுடைய ஒரு துருவம் அப்படிங்கிறது இருளாகவே இருக்கும். சரிங்களா? ஒரு துருவத்தில் இங்கே சூரிய ஒளித்தன்மை இருக்கின்ற போது இன்னொரு துருவத்தில் இருள் தன்மை இருக்கும். அதே போல் அந்த இருள் தன்மை ஒளித்தன்மையாக மாறும்போது அந்த ஒளித்தன்மை அப்படிங்கிறது அந்த பாதி துருவம் அப்படிங்கிறது இருள் தன்மையாக மாறிடும். அதனால் எப்போதுமே இந்த இருள் தன்மை இருக்கக்கூடிய நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரே கோள் அப்படிங்கிறது யூரனஸ். அதை அறிவியல் இப்போ சொல்லுது. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் மிக தெளிவாக என்ன சொன்னாங்க அப்படின்னு, முதல்ல இருக்கிறது கருநாகம், ரெண்டாவது இருக்கிறது தான் செந்நாகம், கடைசியில் இருக்கிறது தான் செந்நாகம் அப்படின்னு அவங்க ஆதாரபூர்வமாக மிக துல்லியமாக சொன்னாங்க. இப்போ நாகம் அப்படின்னு பெயர் காரணத்திற்கான அர்த்தம் என்ன? தமிழர்கள் வந்து சும்மா பேர் வச்சுட்டுலாம் போகிறது கிடையாது. சைவம் அசைவம் இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஸ். அசையக்கூடிய உயிர்களை இங்கே வந்து சமைப்பது அசைவம். நல்லது அல்லது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அதுதான் சைவம் அசைவம். அந்த நாகம் அப்படிங்கிறதுக்கான காரணம் இங்கே நாகத்தினுடைய இயக்கம் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும், அதை மையப்படுத்தி தான் அதனுடைய ராகு கேதுக்களினுடைய ஒளித்தன்மையை இங்கே உணர்ந்து வைத்தது போல அந்த ராகு கேதுக்களுடைய இயக்கத்தன்மையையும் அவன் உணர்ந்து வச்சுருந்தான். சனிக்கு பிறகு 2 கோள் இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு போகலை. அதனுடைய ஒளித்தன்மையை வச்சு கருநாகம்னு சொன்னான், செந்நாகம்னு சொன்னான். அதற்கு அடுத்ததும் என்ன சொன்னான் அப்படின்னா அதனுடைய இயக்கத்தன்மையும் 2 கிரகங்களுக்கு இடையிலான அந்த இயக்கத்தினுடைய ஒற்றுமையையும் வகைப்படுத்தி இங்கே சொன்னான். சரிங்களா? நாகம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதன் தலைப்பகுதி இங்கே நேராக இருக்கும்போது அதனுடைய வால் பகுதியை இங்கே என்ன செய்யும் அப்படின்னா அதற்கு நேராக இங்கே வளைத்து தான் அதனுடைய இயக்கம் அப்படிங்கிறது இருக்கும்.
சரிங்களா? அதே போல தான் இன்றைக்கி யூரனஸ் நெப்டியூன் அப்படிங்கிற கிரகத்தினுடைய அங்கே இயக்கம் அப்படிங்கிறது கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் அப்படிங்கிறதுல இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி அறிவியல் சொல்லுது. இதைத்தான் ஆகப்பெரும் புரிதலாக அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, அந்த நாகத்தோடு இணைத்து புரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இங்கே சொன்னான். அதற்கு பிறகு இங்கே கட்டுக்கதைகள்லாம் நிறைய உருவாச்சு. ஆகப்பெரும் பரம்பொருளை சுற்றி பின்னப்பட்ட கட்டுக்கதைகளுக்குள்ளே நம்ம இங்கே போக வேண்டாம். பிரபஞ்சத்தினுடைய உண்மையை மட்டும் நாம் இங்கே சொல்லும். அப்போ நாகம் அப்படிங்கிறதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா, அவன் புரிதலோடு இங்கே சொன்னதை அடி முட்டாள்தனத்தோடு இங்கே மாறிடுச்சு. இன்றைக்கி நாகராஜா கோயிலில் போய் பால் ஊற்றுறதும் நாகத்தை வழிபடுறதும் இங்கே ஒரு அடி முட்டாள்தனத்தினுடைய வேலையாக இருக்குது. இதெல்லாம் பிரபஞ்ச புரிதலுக்கு நேர் ஆப்போசிட்டிவாக இருக்கக்கூடிய உங்களுடைய செயல்கள் தான். இந்த பேசிக்காக அறிவியல் பூர்வமாகவும் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு நாகங்களும் பாம்புகளும் இங்கே என்ன செய்யாது, பால் குடிக்கிறதுலாம் கிடையாது. சரிங்களா? இந்த முட்டாள்தனம் அப்படிங்கிறது இங்கே மக்கள்கிட்ட ஊறி போனதுக்கான காரணம் இவர்கள் தான். நாகம் அப்படிங்கிற கான்செப்ட் யூரனஸ் நெப்டியூனுடைய இயக்கத்தை பொறுத்து சொன்னாங்க. இவனுக்கு யூரனஸ் நெப்டியூன்னு என்னன்னு தெரியல, இவனுங்களுக்கு அதனுடைய ஒளித்தன்மை ஏன்னு தெரியல, இவனுங்களுக்கு அந்த கிரகங்களுடைய இயக்கத்தன்மைகளும் இங்கே தெரியல. இல்லாத கற்பனை நோடுகள் தான் ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முட்டாள்களிடமிருந்து பிறகு இந்த அப்பாவி மக்கள்கள் இங்கே எதை படிப்பாங்க, அறியாமை அப்படிங்கிறத மட்டும்தான் படிப்பாங்க. எந்த ஆலயங்களிலும் இங்கே பரம்பொருளை வழிபடலாம். இங்கே நாகராஜர் மட்டும் இல்லை, ராகு கேதுக்கள் மட்டும் இல்லை, எந்த ஒரு சனியாக இருக்கட்டும், அதன் இறையியல் போதனைகளை சொல்லக்கூடிய அந்த குருவாகவே இருக்கட்டும், வியாழன். சரிங்களா? தட்சிணாமூர்த்தியை நிறைய பேர் வியாழன் நினச்சி இங்கே வேண்டிகிட்டு இருக்கிறாங்க, வழிபட்டுட்டு இருக்கிறாங்க. அதை வச்சு நிறைய சம்பாத்தியங்களும் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது பரம்பொருளுடைய அம்சம். ஆனால் இங்கே வியாழன்கிறது பரம்பொருள் கிடையாது. என்னங்க, பரம்பொருள் அப்படிங்கிறவர் இந்த பேரண்டத்தினுடைய இயக்குனர். சரிங்களா? அந்த பேரண்டம் அப்படிங்கிறது இங்கே என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நாம் வாழக்கூடியது ஒரு சிறிய ஒரு சூரிய குடும்பம். அந்த சிறிய ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோள் அப்படிங்கிறது இங்கே வியாழன். அந்த வியாழன் இங்கே ஒரு மனிதன் இந்த புவியில் எந்த ஒரு நல்முறையில் இங்கே வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு நேர்மறையான எண்ணங்களை சொல்லக்கூடியது. இருப்பினும் அந்த வியாழனை கூட இங்கே வழிபடுவது அந்த பேரண்டத்தின் நாயகனுக்கு இங்கே செய்கின்ற ஒரு நம்பிக்கை துரோகம் தான் நான் சொல்லுவேன். கிரகங்களை யாரெல்லாம் வழிபடுறீங்களோ அவங்க எல்லாருமே அந்த பேரண்டத்தின் நாயகனான அந்த பரம்பொருளுக்கு நீங்கள் செய்கின்ற நம்பிக்கை துரோகம்தான். அதே போல் இங்கே பிரகாசம் என்றவுடன் நீங்கள் என்ன எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா, கிரகங்களினுடைய தோற்றப்பொழிவனை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. முதல்ல கிரகங்களினுடைய தோற்றப்பொழிவன் அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படிங்கிறத கூட எந்த ஜோதிடர்களும் இது வரைக்கும்லாம் சொன்னபாடு இல்லை. காரணம், அவங்கள பொறுத்த வரைக்கும் யூரனஸ் நெப்டியூன் அப்படிங்கிறது ஒரு கிரகணத்தில் உருவான இங்கே கற்பனை நோடுகள் அப்படிங்கிறதுனால அவங்க அந்த தோற்ற ஒளிப்பொழிவன் பக்கம் செல்றதில்லை. இங்கே மற்ற கிரகங்களுக்கும் கூட இங்கே அறிவியல் சொல்கின்ற, அதாவது பூமியிலிருந்து நாம் இங்கே பார்க்கக்கூடிய அந்த கிரகங்களினுடைய பிரகாசத்தை வைத்து அதை பார்க்கக்கூடிய அந்த பிரகாசத்தினுடைய ஒளித்தன்மையினுடைய அளவை பொறுத்து அந்த கிரகங்களுக்கு இங்கே தோற்ற ஒளிப்பொழிவன் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. இது கிரகங்களுக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னா, இங்கே சுயமாக ஒளித்தன்மையை கொண்ட நட்சத்திரங்களுக்கும் இந்த தோற்ற ஒளிப்பொழிவன் அப்படிங்கிறது இங்கே கொடுக்கப்படுகிறது. வானில் இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி, சரிங்களா, அந்த சுய ஒளியற்ற கிரகங்களாக இருந்தாலும் சரி, அல்லது சுய ஒளியற்ற கிரகங்களுடைய தோற்ற ஒளிப்பொழிவன் எப்படி கிடைக்குது? சூரியன் எனும் நட்சத்திரத்திடமிருந்து அந்த ஒளியினை பெற்று பிறகு பிரதிபலிக்கின்ற அந்த தன்மையினை பொறுத்து அதனுடைய தோற்ற ஒளிப்பொழிவன் அப்படிங்கிறது இங்கே தீர்மானிக்கப்படுகிறது. நம்மளுடைய சூரியனுடைய தோற்ற ஒளிப்பொழிவன் அப்படிங்கிறது -25 அப்படிங்கிற அளவை தாண்டி செல்கிறது. இதில் மைனஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எதை சொல்கிறது அப்படின்னா, நம்ம பூமியிலிருந்து இங்கே +6, சரிங்களா, மைனஸ் இல்லை, +6 அப்படிங்கிற தோற்ற ஒளிப்பொழிவன் பிரகாச நிலைகளை மட்டும்தான் இங்கே நம்ம பார்க்க முடியும். இப்போ யூரேனஸ் அப்படிங்கிறது அதனுடைய தோற்ற ஒளிப்பொழிவன் அப்படிங்கிறது
5.9 அப்படிங்கிறதுல இருந்து 5.32 வரைக்கும் இங்கே கம்மியாக போகுது. அப்போ அந்த 6 அப்படிங்கிற தோற்ற ஒளிப்பொலிவன் அப்படிங்கிறதுக்கு உள் வரதுனால இங்கே யூரேனஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ராகு அப்படிங்கிறது இங்கே சில நேரங்களில் கண்களால் இங்கே பார்க்க இயலுகிறது. 6 வரைக்கும் உள்ள தோற்ற ஒளிப்பொலிவன்ங்கிற கிரகங்களை மட்டும்தான் பார்க்க முடியும். அதில் 5.9 அப்படிங்கிற ஸ்டேஜில் யூரேனஸ் அப்படிங்கிறது இங்கே மோஸ்ட்லி தெரியறதில்ல. ஆனால் 5.32 அப்படிங்கிற பொசிஷனில் அது வர்றப்ப அந்த நேரங்களில் அந்த ராகுவினுடைய இயக்கம், அதாவது யூரேனஸினுடைய அந்த சுழற்சி, அது சென்று கொண்டிருக்கின்ற அந்த காலத்தை பொறுத்து மிகவும் தெளிவற்ற நிலையில் நாம் அங்கே யூரேனஸ் அப்படிங்கிற ராகுவை பார்க்க முடிகிறது. ஆனால் நெப்டியூனுக்கு அந்த சாப்டர் இல்லை. நெப்டினுடைய ஒரு அதிகபட்ச தோற்ற ஒளிப்பொலிவன் அப்படிங்கிறதே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ல் இருந்து தான் தொடங்குது. 6க்கு மேல் இங்கே என்ன செய்ய முடியாது. மனிதர்கள் அங்கே வானில் இருக்கின்ற அந்த கிரகங்களோ நட்சத்திரங்களுடைய எதையுமே இங்கே பார்க்க முடியாத அந்த அளவீடு அப்படிங்கிறது இங்கே 6 தான். 6க்கு மேல் போயிடுச்சு அப்படின்னா அதை பார்க்கவே முடியாது. நெப்டியூன் அப்படிங்கிறதுக்கு ஸ்டார்டிங்கே இங்கே 7ல் இருந்து 8 வரைக்கும் போகிறதுனால சாத்தியமே இல்லை அப்படிங்கிற பொசிஷனுக்கு அது போயிடுது. அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இங்கேருந்து பார்க்குறதுனால நம்ம பார்வை கோணத்தை வைத்து அந்த தோற்ற ஒளிப்பொலிவன் அப்படிங்கிறத வைத்து அந்த கேதுவை சென்னாகம் சொன்னாங்க அப்படிங்கிற கான்செப்டில் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். தமிழன் மிக கிரகங்களை பார்த்து வரிசைப்படுத்தி பெயர்களை மட்டும் அவன் எழுதலை, கிரகங்களினுடைய ஒளித்தன்மையும் அவன் உணர்ந்து வைத்திருந்தான். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட் படி இங்கே பார்க்கவே இயலாத 6 என்கின்ற அந்த ஒளிப்பொலிவியன் ரேசியோவை விட தாண்டியே அதனுடைய குறைந்தபட்ச அதிகபட்ச ஒளித்தன்மை ஆனது இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில், சரிங்களா, கண்ணுக்கே புலப்படாத அந்த எண்ணில் தான் நெப்டியூனுடைய தோற்ற ஒளிப்பொலிவன் அப்படிங்கிறது 7ல் இருந்து 8 வரைக்கும் இருக்கிறதுனால கண்களால் இங்கே பார்ப்பது அப்படிங்கிறது இங்கே கேது அப்படிங்கிற சென்னாகத்தை நெப்டியூனை பார்க்க இயலாது அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு புரிதல் வேணும். சரிங்களா, இங்கே தமிழர்கள் மிக மிக உன்னதமாக இந்த யூரேனஸிற்கு அடுத்ததாக இருக்கின்ற நம்மளுடைய சூரிய குடும்பத்தினுடைய கடைசி கோளான அந்த சென்னாகம் என்கின்ற கேது என்கின்ற அந்த நெப்டியூன் அப்படிங்கிறது சூரியனிடமிருந்து வெளிப்படுகின்ற சூரிய ஒளியில் இங்கே சிகப்பு நிறம் அனைத்தையும் அதிகப்படியாக உறிஞ்சுகிறது. இதற்கு காரணம் ஏன் அப்படின்னா, அந்த நெப்டினுடைய வளிமண்டலத்தில் மீத்தேனுடைய அளவு மிக அதிகமாக இருப்பதால் அந்த மீத்தேன் அப்படிங்கிறது சிகப்பு கதிர்களை இங்கே தன்னுள் உள்வாங்கி கொண்டு அந்த மீத்தேன் அப்படிங்கிறது இங்கே நீல நிறத்தை மட்டும் பிரதிபலிப்பதால் இங்கே மிக அடர் நீளமாக இருக்கிறது. அதனோடு கூடி அந்த சிகப்பு நிறம் அப்படிங்கிறத இங்கே அக்செப்ட் பண்ணி அதனை உள்வாங்குவதால் இதனால் மட்டுமே தான் அங்கே சென்னாகம் என்றும் அங்கே யூரேனஸை கருநாகம் என்றும் சொன்னார்கள். இது ஒரு டெப்த்தான சப்ஜெக்ட்டு. இதை ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான் இங்கே நம்ம சொல்லியிருக்கிறோம். இதற்கு பிறகு நாம் என்னெல்லாம் எடுக்க வேண்டியதுன்னா, அப்போ கிரகணத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படிங்கிறது வந்துடும். அப்படி தானே, கிரகணத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா என்ன தெரியணும் அப்படின்னா, ஜாதக கட்டத்தில் இருக்கிறது அங்கே சூரியன் இல்லை அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு தெரியணும். சரிங்களா, அதற்கு அடுத்தது நமக்கு இங்கே தெரியக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த சூரியன் இல்லை அது பூமி அப்படின்னா அமாவாசை மற்றும் இங்கே பௌர்ணமி பற்றின ஒரு புரிதல் நமக்கு வேணும். இந்த அதே போன்று நம் பூமியினுடைய இயக்க தன்மையும் அதனுடைய சாய்வு கோண அளவும், நிலவினுடைய இயக்கத்தன்மையும் அதனுடைய சாய்வு கோண அளவும், இதற்கு கூடுதலாக இங்கே கம்பேர் பண்ணும்போது தான் அந்த யூரேனஸ் நெப்டியூனை எடுத்து வந்து நம்ம கிரகண நிலையை இங்கே சொல்ல முடியும். இதனோடு இணைந்து அஸ்தமன நிகழ்வையும் நாம் இங்கே சொல்ல வேண்டியது இருக்கும். சரிங்களா, இந்த கிரகணம் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப 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 டெப்த்தான சப்ஜெக்ட். அது ஜோதிடர்களுக்கு கூட வந்து ஒரு பல முறை எடுத்தால் மட்டும்தான் சிறியதளவில் அவங்களுக்கு புரியும். ஜோதிடம் எனும் மானுட வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு நூல் அப்படிங்கிறது நம்ம எழுதிட்டுருக்குறோம். அதில் இந்த டெப்த்தான சப்ஜெக்டை பற்றி ஏற்கனவே நம்ம எழுதி முடித்தது தான். அதையும் நேரம் வரும்போது இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது ஜோதிடர்களுக்கு மட்டும், அதுவும் மட்டுமல்ல, அது ஜோதிடர்களுக்கு புரியுமா அப்படிங்கிறது கூட இங்கே ஒரு கேள்விக்குறி தான்.
ஏன் எதனால் அப்படி சொல்கிறோன்னா, மூல நூல்களில் இதுவரைக்கும் ராகு கேதுக்களை பற்றியோ அல்லது ஒரு கிரகம் ஏன் இங்கே உச்சம் பெறுகிறது, ஏன் நீச்சம் பெறுகிறது, ஏன் ஆட்சி பெற்ற நிலையை அடைகிறது, 12 ராசி பாவகங்களும் எப்படி கட்டமைக்கப்பட்டது, இதில் இங்கே பூமி அப்படிங்கிறதுக்கான 100%க்கான அங்கே எவிடன்ஸு, அதனோடு இணைந்து நம்மளுடைய துணைக்கோள் கொடுக்கின்ற சந்திர அதியோகம் அப்படிங்கிறது மற்ற யோகங்களை விட இங்கே உன்னதமான பலன்களை செய்வதற்கான காரணம் ஏன், தோற்ற ஒளிப்பொழிவன் அப்படிங்கிற முறையில் அந்த சந்திரனுடைய உச்சபட்ச பொலிவன் அப்படிங்கிறது மிக மிக அதிகம், அது சுக்கிரனை விடவும் அதிகம். அப்படிங்கிறதுனால சந்திர அதியோகம் அப்படிங்கிற யோகமானது முதன்மை யோகமாக இங்கே வேலை செய்கிறது. இதனோடு இணைந்து இங்கே சனி ஏன் எதனால் இங்கே மேசத்தில் நீச்சமாகிறது, அதே போல் இங்கே செவ்வாய் என்பது அதே சனியினுடைய மகரத்தில் ஏன் உச்சம் பெறுகிறது. இப்படி A to Z ஜோதிடம் என்னும் மானுட வாழ்வியல் அப்படிங்கிற நூல் அப்படிங்கிறது அனைத்து பாமர மக்களிலிருந்து ஜோதிடர்கள் வரைக்கும் இங்கே பதில் சொல்லும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த நூலில் இங்கே குறிப்பிட்டுள்ள அனைத்து விதிகளும் இந்த பிரபஞ்சத்தினுடைய அனுமதியினை பெற்று இந்த பிரபஞ்சத்திடம் இருந்து பெற்று எழுதிய உன்னத உண்மைகள் என்பது அறிவியல் பூர்வமாகவும் மனிதனுக்கு எட்டிய அறிவியல் பூர்வமாகவும் இங்கே 100% மேட்ச் ஆகிறது அப்படிங்கிறது எனக்கு இங்கே மிக வியப்பாக இருந்தது. அப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய உன்னத தன்மையைத்தான் நான் அந்த இடத்துல உணர்ந்தேனே தவிர இங்கே நான் எழுதுகிறேன் அப்படிங்கிற ஒரு அகம் அப்படிங்கிறது எப்போதுமே என்னுடைய அகத்தில் இல்லை. அதே போன்று ஜோதிடம் எனும் மானுட வாழ்வியல் அப்படிங்கிற நூலை மிக விரைவில் வெளியிடுவதற்கும் இந்த பிரபஞ்சம் நமக்கு அனுமதி கொடுக்கும் என்று நம்புகிறோம். நன்றி.